அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிற வசனங்களை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம். இந்த பயணம் மிகுந்த ஆசீர்வாதமான பயணமாக இருந்தது. கொரிந்தியர் நிருபத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வசனமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் கடந்த முறை உங்களோடு பேசின பொழுது சொன்ன அதே காரியம்தான். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள் பவுலுடைய இறுதி வார்த்தைகளை சொல்லக்கூடிய பகுதிகள். கடந்த முறை 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சில உபதேசங்கள் அதில் இருந்ததினால், நடைமுறை ரீதியான சில அறிவுரைகள் அதில் இருந்ததினால் அதை நாம் தனியாக தியானித்தோம். இன்றைக்கு மீதமுள்ள பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தேவான், பொர்த்தனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் பின்பகுதியில் அங்கீகாரம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தையையும் 16வது வசனத்தில் கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற வார்த்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இதுதான் நாம் இந்த நிருபத்தில் வாசிக்கக்கூடிய கடைசி வசனங்கள். இந்த கடைசி வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையாரை வாழ்த்துகிறார். இவர்களை வாழ்த்துகிறதற்கு முன்பதாக தன்னுடைய பிரயாண திட்டத்தை இதே அதிகாரத்தில் சொன்னதை நாம் வாசித்தோம். அதோடு கூட அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு இறுதி அறிவுரையையும் அவர் சொல்லுகிறதை வாசித்தோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு குடும்பத்தாரை குறித்து சொல்லியிருக்கிறது. ஸ்தேவானுடைய வீட்டார் என்பவர்களை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்தேவானும் அவனோடு கூட 2 சகோதரர்கள், அவருடைய பெயர் பொர்த்தனாத்து, அகாயுக்கு என்கிறதான இந்த 3 பேரை குறித்து தான் இந்த பகுதியில் சொல்லுகிறார். இவர்கள் தான் இந்த நிருபத்தை எடுத்து கொரிந்து சபையாருக்கு கொண்டு வரக்கூடியவர்கள். அப்போ இவர்களை குறித்து, அதிலும் குறிப்பாக இந்த ஸ்தேவானை குறித்து அவர் சொல்லுகிற அந்த முதல் பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னேன். 16வது வசனத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதையும், 18வது வசனத்தில் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற வார்த்தையையும் ஒரு வேண்டுதலாக அவர் முன்வைக்கிறார். ஏற்கனவே இந்த சபையில் பல்வேறு பிரச்சனைகள், பவுலுக்கும் இந்த சபையாருக்கும் இடையில் உறவு ரீதியான வகையில் அவர் பல கடிந்து கொள்களை செய்தது நிமித்தம், அவருடைய அதிகாரம் கேள்வி கேட்கப்பட்டது நிமித்தம் பல விதமான சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள்
திருமுகங்களில் இந்த நிருபத்திலும் அவர் எழுதியிருக்கிற வார்த்தை அதிகமான ஒரு கவனத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடியதான அந்த டென்ஷனை இவர் மேலே காண்பித்து விடக்கூடாது, தன்னுடைய உடன் ஊழியர்கள் மேல் காண்பித்து விடக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேண்டுதலை வைக்கிறார். பின்பகுதியில் இயல்பாய் மற்ற நிருபங்களிலெல்லாம் வாழ்த்துவது போல இங்கே வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ முதல் பகுதி, இந்த ஸ்தேவானுடைய வீட்டார், இவர்களை குறித்து பவுல் பேசும்போது சொல்கிறாரு, இவர்கள் இந்த அகாயா நாட்டிலே அல்லது கொரிந்து பட்டணத்தின் சரௌண்டிங் பகுதிகளில் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முதற் பலனானவர்கள். இப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்ட இந்த குடும்பத்தார், இவர்களை குறித்து ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்திலையும் 16வது வசனத்தில் இந்த குடும்பத்தாருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ இவர்களை குறித்ததான ஒரு அற்புதமான விஷயம் இந்த குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த மக்களை குறித்து, குறிப்பாக இந்த ஸ்தேவானுடைய குடும்பத்தை குறித்து சபைக்கு நல்ல அறிவு இருக்கிறது. இந்த ஸ்தேவான் குடும்பம் முதலில் ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர், அதோடு கூட இவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு தங்களையே அர்ப்பணித்தவர்கள். இதை நாம் வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய இல்லத்தில் சபை கூடி வந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஸ்தேவான் பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்வது மாத்திரமல்லாமல் பரிசுத்தவான்களுக்கு வசனத்தின் ஊழியத்தையும் செய்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியிலிருந்து நாம் யூகிக்க முடிகிறது. ஏன் அப்படின்னா 16வது வசனத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ இவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் யாரோடு இணைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை பவுலுடைய உடன் ஊழியர்களாய் இருந்து பிரயாசப்படுகிறவர்களோடு இணைத்து சொல்லுகிறார். ஆக நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதற்காக தங்களை ஒப்புவித்தவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அதோடு கூட தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த ஸ்தேவான், அவனோடு கூட வந்த பொர்த்துனாத்து, இது லத்தீனில் ஃபார்ச்சுனாட்டஸ் என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அர்த்தம் அதிர்ஷ்டசாலி அல்லது பாக்கியம் பெற்றவன் என்பது. அகாயக்கு அப்படிங்கிறது அகாய நாட்டை சேர்ந்தவன் என்கிறதான ஒரு அர்த்தத்தில் வரக்கூடியதான ஒரு பெயர். இந்த பெயர்கள் அந்த நாட்களிலே அடிமைகளாக இருந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த 2 பேரும் ஸ்தேவானுடைய வீட்டில் இருந்த அடிமைகளாக இருந்திருக்கலாம் என்று கூட சொன்னாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 பேரையும் இந்த சபையினுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களாக அவர்களை காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சபையாரே, நீங்கள் உங்களுடைய ஊழியனாகிய எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த 3 பேரும் செய்தார்கள். ஆகவே அவர்களுடைய வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் எனக்கு மிகுந்த ஆறுதலையும், என்னுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆவிக்கும் இது ஆறுதலை தந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அங்கீகரியுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களோடு கூட இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் மதிப்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் அவர்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் பவுல் உணர்த்தி காண்பிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில்
12வது 13வது வசனத்தில் கூட இதே போல் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அநேக நேரங்களில் விசுவாசிகள் ஆரம்பத்தில் ஊழியர்களுக்கு கனம் கொடுக்கறது போல, அவர்களை மதித்து நடப்பது போல காலப்போக்கில் அவ்வாறு செய்கிறது இல்லை. பல்வேறு சூழல்களில் அவர்கள் அந்த மதிப்பை தருகிறதை குறைத்து விடுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஊழியர்களை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடிய நிலை இல்லை. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஊழியர்கள் பெயர் பல வகையில் பந்தாடப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தவறு செய்கிறவர்கள் இல்லாமல் இல்லை, தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லோரும் தவறு செய்கிறவர்கள் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அவர்கள் தேவன் நமக்கு ஏற்படுத்தின, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏற்படுத்தின தேவனுடைய கருவிகள் என்கிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் சீசர்களிடத்தில் சொல்லும் பொழுது, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் இந்த காரியத்தில் கவனமாக இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நீங்கள் உங்களை விசாரித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம், அவர்கள் உங்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய ஊழியங்களின் நிமித்தம், அவர்களுடைய பிரயாசங்களின் நிமித்தம் நீங்கள் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நீங்கள் அவர்களை மதியுங்க, அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னா, கர்த்தர் நமக்காக பிரயாசப்படும்படி இந்த ஊழியக்காரனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் மதிப்பிற்குரியவர்கள் என்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் மாத்திரம் அல்லாமல், அவர்கள் நமக்காக எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகள், அவர்கள் எடுக்கிற தியாகங்கள், இதெல்லாம் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இது முதல் பகுதி. இதனுடைய இரண்டாவது பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் 19வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இறுதி வாழ்த்துரையை சொல்லுகிறார். 19வது வசனத்தில், ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசியா நாடு, ஏசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியிலிருந்து அவர் எழுதுகிறதுனால் அந்த சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாலை குறித்து நாம் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் பவுல் இவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த கொரிந்து பட்டணத்தில் சபை கூடி வந்தது, அவர்களுடைய வீட்டில் சபை கூடி வந்ததாக முதல் பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அதோடு கூட அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களில் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லால் பவுலோடு கூட எபேசு பட்டணத்திற்கு சென்றதையும், அங்கே எபேசுவிலே இவர்களுடைய சபை கூடி வருதல் இருந்ததை நாம் வாசிக்க முடிகிறது. இது கூட எபேசுவில் பவுல் இருக்கும் பொழுது தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். அப்போ ஆக்கிலா பிரிஸ்கில்லாளுடைய வீட்டில் இருக்கிற சபையும் உங்களை வாழ்த்துகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே ரோமர் 16ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களில் கூட இதே வார்த்தை வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லால் எங்கெல்லாம் போனார்களோ, போன இடங்களிலெல்லாம் அவர்களுடைய இல்லத்தில் சபை கூடி வந்தது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி சபை கட்டடங்கள் அன்னைக்கு கிடையாது. வசதியான மக்கள் தங்களுடைய வீடுகளை இந்த மாதிரி சபை கூடி வருகிறதற்காக திறந்து கொடுப்பார்கள்.
அப்போ இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் நல்ல வசதி படைத்தவர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அப்போஸ்தலர் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது அவர்களை குறித்து சொல்கிறாரு, என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அதற்காக புறஜாதி உள்ள சபையார் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுலுக்கும் இந்த குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான உறவு இருந்தது. இந்த குடும்பத்தார் பவுலுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய அளவிற்கு முன் சென்றார்கள். வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு சபை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு எந்த வகையில் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த புஸ்தகத்திலேயே இந்த ஊழியர்களை குறித்து சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிறார், அங்கீகரியுங்கள் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயரில் அவர் சொல்லும் பொழுது அன்பாய் நினையுங்கள் என்று சொல்லுகிறார், மதியுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த குடும்பத்தாரை குறித்து சபையார், புறஜாதி சபையார் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் சில விசுவாசிகள் ஊழியர்களுக்கு நெருக்கமான முறையிலிருந்து ஊழியர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், சிலர் அந்த விசுவாசிகளை எப்படி பாஸ்டர்கிட்ட நெருங்க விடாமல் பிரிக்கிறது, எப்படியாவது நானும் ஊழியத்திற்காக எதையும் செய்ய போகிறதில்ல, செய்கிறவங்களே நான் விட மாட்டேன் என்கிற நிலையில் அநேகருடைய மனநிலை இருக்கிறது. ஆனால் இந்த சபையார் மனநிலை ரொம்ப வித்தியாசமானது. தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த இடத்துல சகோதரர் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது பவுல் தன்னோடு கூட இருந்த உதவி ஊழியர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் தான் இந்த பகுதியில் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை தொடர்ந்து பரிசுத்த முத்தத்தோடே கூட வாழ்த்துங்கள் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. பொதுவாக யூத கலாச்சாரத்தில் இந்த வாழ்த்து நடைமுறை என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு சில உதாரணங்களை சொல்லுவோன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், யாக்கோபின் தகப்பன் ஈசாக்கு தன் மகனை, இளைய மகனை மூத்த மகன் என்று நினைத்து கொண்டு அங்கே சொல்கிறார், என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41வது வசனம், தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் தழுவி முத்தம் செய்து அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஏசா ஓடி வந்து தன் சகோதரனை கட்டி அணைத்து கொண்டு கழுத்தை கட்டி முத்தம் செய்து 2 பேருமே அழுதார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர்களை முத்தமிட்டு வரவேற்பது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக யூதர்கள் மத்தியில் இருந்தது. இதில் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, திருவிருந்துக்கு முன்பதாக இந்த பரிசுத்தவான்கள் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவி பரிசுத்த முத்தமிட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவார்கள் என்கிறத சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து 22வது வசனம், சில பரிசுத்தவான்களுக்கு இது பவுலின் வார்த்தை இவ்வளவு கடினமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த புஸ்தகம் முழுவதிலையுமே இருக்கிற பல்வேறு பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, கர்த்தர் மேல் இவர்கள் அன்பு வைத்திருந்தார்களே ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களே ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அதனால தான் இந்த அதிகாரத்தின் இறுதியில் சொல்கிறாரு, ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். இங்கே மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது கூட
அந்த 1ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தில் சொல்கிறாரு, வேறு ஒரு நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இது பவுலுடைய ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். அதே போலவே 2 தெசலோனிக்கேயரில் பவுல் அந்த பட்டணத்து சபையாருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடைய களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு? நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரகாரம், நிருபத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பிரகாரம் செய்கிறதற்கு மறுக்கிற ஒருவரை குறித்து கொள்ளுங்கள். அவரை உங்களோட ஐக்கியத்தில் சேராதீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவரை எதிரியாய் கருத வேண்டாம், சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லுங்கள். மறுபடியும் அவர் திருந்தி நம்மோடு சேர்க்கப்பட வேண்டும், ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. எங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஐக்கியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, கனி நிறைந்தவராக இருக்க முடியாது என்பது தான் பவுலுடைய வாதம். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு. நீ கர்த்தரை நேசிக்கலைன்னு சொன்னால் வேறு வழியே இல்லையே, சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் சொல்லிட்டு கடைசியில் கர்த்தர் வருகிறார், மாரநாத்தா, கர்த்தர் வருகிறார். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஜெபம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்பார்ப்போடு இந்த மனநிலையில் தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக பவுலுடைய கடைசி வரிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது நம்முடைய தகுதி கொண்டு அல்ல, நம் மீது தகுதி இல்லாத நம் மீது கடவுள் வைத்த அன்பு நிமித்தம் நமக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் விசுவாசித்ததினாலே இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பது மட்டுமல்லாமல் அவரை தரிசிக்கும் காலம் வரைக்கும் நாம் அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாய், அந்த கிருபையினால் தான் அவருக்கு முன் நிற்கத்தக்க தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கடைசியில் சொல்கிறாரு. அந்த கிருபையில் தான் நானும் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான என்னுடைய அன்பு, அந்த கிருபை தான் என்னை கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என் அன்பும் உங்கள் எல்லாரோடு கூட இருப்பதாக என்று சொல்கிறார். இந்த புஸ்தகத்தில் கடினமான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். நான் அன்போடு வரவா பெரம்போடு வரவான்னு கேட்டிருக்கிறாரு. நான் வந்து பேசுகிறவருடைய பேச்சை அல்ல பலத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுகிறார், எச்சரித்து பேசுகிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் கடைசியில் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்குமான காரணம் உங்கள் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கிருபை மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பும் உங்களோடு இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சபையினுடைய ஊழியர் விசுவாசிகள் என்கிற இந்த உறவில் இந்த ஒரு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரஸ்பர அன்பும் வெளிப்படும் பொழுது அந்த சபை இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நிறைவேற்றுகிற சபையாய், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிற போல
பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற ஜெபத்திற்கு பதிலாக அமையும். இந்த சபை கூடி வருதல் அந்த பரலோகத்தினுடைய ருசியை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். உங்களுக்கும் உங்களுடைய ஊழியருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது? நீங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களுக்கான கனத்தை கொடுக்கிறீர்களா? கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படுகிறீர்களா? ஆலோசனை செய்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தில் உங்களை உணர்த்துவார் என்று சொன்னால் உங்களை அர்ப்பணியுங்கள். அதோடு கூட கிறிஸ்துவின் மேலே நீங்கள் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிரப்புகிறதா? கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் உங்கள் உறவு, சபையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கடந்த பல மாதங்களாக இந்த புத்தகத்தில் பவுல் எழுதி வைத்திருக்கிற மகத்துவமான உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பரலோகம் எதிர்பார்க்கிறது போன்ற ஒரு ஐக்கியமாக எங்களுடைய ஐக்கியம் இருக்க இன்றைக்கு எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பவுல் சொல்லுகிற ஊழியனை போன்ற ஆண்டவரே நிலையில் அடியேன் இருக்கவும், பவுல் காண்பித்தது போன்ற விசுவாச மக்களாய் விசுவாச பிள்ளைகள் இருக்கவும், உடன் ஊழியர்கள் இருக்கவும் தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதெல்லாம் நீர் எங்களுக்கான பாடமாய் தந்திருக்கிறீர். இவைகளை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தாரும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.